வார்த்தைக்கு என்னை தருகிறேன். அல்லேலூயா. உண்மை உள்ளவன் என்று என்னை கருதி கனமான ஊழியத்தை கர்த்தர் என்னை நம்பி கொடுத்திருக்கிறார், உங்களை நம்பி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலவில் நான் உங்களோடு பேச இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை நெருக்கமும் பெருக்கமும் என்கிற தலைப்பில் கர்த்தர் சொன்ன ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்குள் வைத்து நான் ஜெபித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நெருக்கம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் பெருக்கம் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நெருக்கம் இல்லாமல் நம்ம பெருக்கத்தை பார்க்க முடியாது. அல்லேலூயா. உன் பிதாக்களை பார்க்கலும் நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லளவு சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு முன்பாக சில நெருக்கத்தின் பாதையில நாம் கடந்து செல்ல வேண்டியதாய் இருக்கிறது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மோசேயை பார்த்து சொன்னார், நான் காண்பிக்கிற பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு என் ஜனங்களை அழைத்து செல் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கானான் தேசத்துக்கு தம்முடைய ஜனங்களை அழைத்து செல்ல சொன்னார். அல்லேலூயா. அவங்க உடனே டைரக்டா போய் கானான் தேசத்துக்குள்ள போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை சுதந்திரிக்கவில்லை. அதற்கு முன்பாக அவர்கள் சில நெருக்கத்தின் பாதையில் போக வேண்டியதாய் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு நெருக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு பெருக்கத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி பொருள். அல்லேலூயா. அந்த பெருக்கத்திற்கு முன்பாகத்தான் இந்த நெருக்கம். அல்லேலூயா. நம்ம சில நேரங்களில் சில நெருக்கமான சூழல்ல நம்ம போவதற்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணின அந்த பெருக்கத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். அல்லேலூயா. அதுக்கு தான் இந்த நெருக்கமே தவிர இந்த நெருக்கம் நம்மளை ஒடுக்குவதற்கோ நம்மளை அழிக்குவதற்கோ அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பெருக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு தான் இந்த நெருக்கம் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் இந்த காலை வேளையில உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் நெருக்கம் வருகிறதோ அவர் நெருக்கம் வருகிற நேரத்தில் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறவராய் காணப்படுவார். அல்லேலூயா. அவன் எப்பெல்லாம் நெருக்கம் வருகிறதோ அந்த நெருக்கப்பட்ட சூழ்நிலை நெருக்கம் வருகிற வேளையில நாம் கர்த்தருடைய சமூகத்தில் போய் கர்த்தரிடத்திலிருந்து ஆலோசனைகளை கேட்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் கர்த்தருடைய ஆவியினால் ஏவப்படுகிறேன். அல்லேலூயா. நம்ம நெருக்கம் வரும்போதெல்லாம் நாம் நொறுங்கி போய் உட்காராதபடி, இல்லை நம்ம நெருக்கம் வரும்போது நம்ம சோர்ந்து போய் அமர்ந்து விடாதபடி நாம் தேவனுடைய சமூகத்தில் போய் இந்த நெருக்கத்தின் மத்தியிலும் இந்த கண்ணீரின் பாதையிலும் நம்மளை நடத்துகிற கர்த்தரை பார்ப்போம் என்று சொன்னால் இந்த நெருக்கம் நமக்கு லேசாய் மாறிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது இந்த லேசான உபத்திரவம். அல்லேலூயா. உபத்திரவம் லேசம்தான், ஆசீர்வாதம் தலைமுறைக்கும். அல்லேலூயா. நெருக்கமும் உபத்திரமும் லேசான சில நாட்களுக்கு தான், ஆனால் ஆசீர்வாதமோ அது தலைமுறைக்கும் உள்ளது. அல்லேலூயா. வேதம் சொல்லுங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுக்கு பிரியம். அல்லேலூயா. ஆனா ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு சில நெருக்கமான வழிகளில் நாம் நடக்க வேண்டியதாய் இருக்கிறது. அல்லேலூயா. வேதம் அழகாய் சொல்லு 118வது சங்கீதம் 5வது வசனத்துல தாவீது அதற்கு அழகான ஒரு விடை கொடுக்கிறார். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அல்லேலூயா. அவர் என்னை கேட்டருளி விசாலத்தில் என்னை வைத்தார். அல்லேலூயா. நெருக்கமும் ஒரு விசாலமான பெருக்கமும் அங்கே சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. முதலாவது அவர் சொல்கிறார், நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அல்லேலூயா. கூப்பிட்டார். அல்லேலூயா. நெருக்கம் வரும்போது நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. அவர் கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னவர். அல்லேலூயா. நீ என்னை நோக்கி கூப்பிடும்போது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். அல்லேலூயா. என்ன மறு உத்தரவு கொடுப்பேன்? அறியாத எட்டாத பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் 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 என்று சொல்லி அந்த மறு உத்தரவை கொடுப்பேன். அதற்கு நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. நெருக்கத்தில் நம்ம சில நேரம் முறுமுறுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நெருக்கம் வரும்போது, சில பாடு வரும்போது, சில பிரச்சனை வரும்போது, சில போராட்டம் வரும்போது நாம் சில நேரங்களில் நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிற, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படியாப்பட்ட அனுபவம் இருக்கு? நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற அனுபவம். அல்லேலூயா. நெருக்கம் வரும்போது தான் நம்ம அதிகமாய் தேவனை நோக்கி காத்திருக்க வேண்டும், தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. அந்த நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அதற்கு கர்த்தர் அதில் விடையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. என்ன விடை கொடுக்கிறார்? ஒரு கமா போடுகிறார். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கமா போட்டு, கர்த்தர் என்னை கேட்டருளி. அல்லேலூயா. கேட்டருளி. நெருக்கத்தில் கூப்பிடும் போது உடனே யார் கேட்பா? சொல்லுங்க வாயை திறந்து. கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் நெருக்கமான நேரத்தில் என்னை கேட்காம போயிட்டாரு அப்படின்னு சொல்லல. நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட உடனே கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் ஒரு பெருக்கத்துக்குள் என்னை வைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நெருக்கத்தை மாத்துறார் பாருங்க. நெருக்கம் மாறுகிறது, விசாலம் வருகிறது. அல்லேலூயா. நம் கர்த்தரை நோக்கி நெருக்கத்தில் கூப்பிடும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டருளி நம்மளை விசாலத்தில் பெருக்கத்தில் கொண்டு போய் நிறுத்தி விடுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த நேரத்தில் சந்தோஷமாக இருக்கிற நேரங்களில் நம்ம சில நேரம் கூப்பிடுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. எனக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலோ கண்ணீரின் பாதையிலோ, நெருக்கத்தின் நேரத்திலோ கண்ணீரின் பாதையிலோ என்னை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலோ கண்ணீரின் பாதையிலோ, நெருக்கத்தின் நேரத்திலோ கண்ணீரின் பாதையிலோ நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலோ தாழ்வானாலோ, உயர்வானாலோ தாழ்வானாலோ சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதா, சர்வவல்ல தேவன் என்னோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா. நம்ம நெருக்கத்தின் நேரத்தில் எப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா. நெருக்கத்தின் நேரத்தில் சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. துன்பப்படும் போது நம்ம சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நேரத்திலும் மன ரம்மியமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நெருக்கப்படுகிற வேலையில், துன்பப்படுகிற வேலையில் பாடுகள் வரும்போது நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும், எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் அதற்கு பின்பாக இருக்குதுன்னு சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா.
நெருக்கம் வருகிறதா ஒரு பெருக்கம் நமக்கு இருக்குது. ஹல்லேலூயா. நெருக்கம், பெருக்கத்துக்கு முன்பாகத்தான் நெருக்கம் வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த காலையில் உங்களுக்கு ஒரு பெரிய பெருக்கம் வருகிறது. ஹல்லேலூயா. அந்த அதுக்கு தான் இந்த நெருக்கம். ஹல்லேலூயா. யார் நெருக்கப்படுறீங்களோ எழுதி வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய பெருக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் இந்த நெருக்கமே தவிர இந்த நெருக்கி நீங்க அப்படியே உடிந்து போவது இல்லை. ஹல்லேலூயா. ஒடுங்கி போவது இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் பெருகி இருக்க போறீங்க. எப்படி பெருகி இருக்க போறீங்க? பிதாக்களை பார்க்கிலும், உங்கள் பிதாக்களை பார்க்கிலும் நீங்கள் பெருகி இருக்க போறீங்க. ஹல்லேலூயா. அந்த பெருக்கத்துக்குள்ள போவதற்கு முன்பாக ஒரு நெருக்கம் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் வந்துதான் ஆகணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடு இல்லாம பரலோகம் இல்லை. ஆமா, பரலோகம் பரலோகம் பரலோகத்துக்கு போகணும்னா சில பாடுகள் வழியா தான் பரலோகத்துக்கு போக முடியும். நெருக்கத்தின் பாதையில தான் நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு போகும்போது பின்னால பார்வோனுடைய சேனை, முன்பாக செங்கடல். ஹல்லேலூயா. ஒரு நெருக்கம், வாழ்க்கையில நெருக்கம். அந்த நெருக்கத்தை தாண்டி போகும்போது அவங்களுக்கு முன்பாக எரிகோ ஒரு தடையா இருந்தது. ஹல்லேலூயா. அவங்களுக்கு முன்பாக யோர்தான் ஒரு தடையா இருந்தது. நெருக்கம். அந்த நெருக்கத்தை எல்லாம் தாண்டி அவர்கள் போகும்போது அவர்கள் தேவன் சொன்ன பாலும் தேனும் ஓடுகிற கானானை சுதந்தரித்தார்கள். ஹல்லேலூயா. எப்பவுமே ஒரு நெருக்கம் வருகிறது என்று சொன்னால் எனக்கு பெருக்கம் அது கூடயே வருகிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் நெருக்கத்தையும் பெருக்கத்தையும் மாற்றவே முடியாது. ஹல்லேலூயா. நான் எவ்வளவாய் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போவதில்லை. ஹல்லேலூயா. நான் எப்பக்கமும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை. ஹல்லேலூயா. நெருக்கம் வரலாம், போராட்டம் வரலாம், ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன்? ஒடுங்கி போக மாட்டேன். ஹல்லேலூயா. எனக்கு நெருக்கம் வந்து என்னை ஒடுக்கி போவதற்கல்ல, என்னை முன்னோக்கி கொண்டு அழைத்து செல்வதற்கு தான். ஹல்லேலூயா. சில நெருக்கம் வரும்போது நம்ம புலம்புகிறோம், நம்ம கதறுகிறோம். ஐயோ இந்த நெருக்கம் ஏன்? நான் நல்லா தானே சபைக்கு தானே வர்றேன், வாரம் சபைக்கு வர்றேன்ல, வாரம் ஜெபம் பண்றோம்ல, எதற்கு எனக்கு நெருக்கம்? நல்லா புரிஞ்சுக்கோ, அந்த நெருக்கம் நீ சபைக்கு வருகிறதுனால உனக்கு நெருக்கம் இல்ல. கர்த்தர் உனக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருப்பதற்கு தான் இந்த நெருக்கமே தவிர உன்னை அழிப்பதற்கு இந்த நெருக்கம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை கேட்டருளி என்னை விசாலத்தில் வைத்தார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு செய்வான். அல்லேலூயா. மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அல்லேலூயா. நெருக்கம் வரும்போது, போராட்டம் வரும்போது என் நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? தேவன் பேர்ல இருக்கணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறார், அதுக்கு அடுத்த வருஷம் நான் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார். அல்லேலூயா. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட. இந்த நெருக்கத்தை பார்த்து நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன், கலங்கிட மாட்டேன். அல்லேலூயா. கண்ணீர் வடிக்க மாட்டேன். இந்த நெருக்கம் எனக்கு ஒரு பெருக்கத்தை கொடுக்கத்தான் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த தாவீது அவர் எழுதுகிற சங்கீதத்தில் எல்லாத்திலையும், நான் எல்லாத்தையும் எடுக்கல, ஒரு சில வசனங்களை சொல்லுகிறேன். 120வது சங்கீதம் 1வது வசனம் அவர் சொல்லுகிறார், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அவர் எனக்கு செவி கொடுக்கிறார். உனக்கு செவி கொடுக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். நெருக்கப்படுகிற நேரத்தில் நீ கூப்பிட்டனா உடனே செவி கொடுப்பார். அல்லேலூயா. நீங்கள் நானும் நெருக்கப்படுகிற வேளையில ஒருவேளை நம்ம கூப்பிடுகிற நமக்கு வேற தெரியாம இருக்கலாம். வேதம் சொல்லுக, அவர் என்னிடமாய் சாய்ந்து என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டார். கேட்கிறதுக்கு உங்களுக்கே காது இருக்குன்னா உங்களை படைத்த தெய்வத்திற்கு காது உண்டு. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் செத்த கடவுளை ஆராதிக்கவில்லை, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. நம்ம மீட்பர் உயிரோடு இருக்கிறவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் கூப்பிட்டால் உடனே செவி கொடுக்கிறவர். அல்லேலூயா. செவி கொடுத்து கேட்கிறவர். உங்களுக்கே கேட்கிற செவித்திறன் இருக்கும் என்று சொன்னால்
அந்த சராசரங்களை உண்டாக்கின தெய்வத்திற்கு நீ கூப்பிடுகிற சத்தத்துக்கு செவி கொடுக்க அவருக்கு செவித்திரல் உண்டு. அல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், என் நெருக்கத்திலே, நான் நெருக்கம் வருகிற நேரத்திலெல்லாம் என் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா. செவி கொடுப்பாரா? செவி கொடுத்தாரா? கொடுத்தார். ஆண்டவர் கொடுக்கிற தெய்வம். அல்லேலூயா. அவர் எப்படி கொடுப்பாராம்? அள்ளி கொடுக்கிற தெய்வம். அல்லேலூயா. செவி கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, உன்னை நீ எந்த சூழ்நிலையில கூப்பிடுகிறாயோ அந்த கூப்பிடுதலுக்கு கர்த்தர் செவி கொடுத்து அந்த கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு உன்னை அந்த காரியத்துக்கு தப்புவித்து உன்னை விடுவிக்கிற நல்ல தெய்வத்தை நீயும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நெருக்கம் வரத்தான் செய்யும், பாடு வரும், போராட்டம் வரும், பிரச்சனை வரும். அதற்கு மேலாக தேவனுடைய சமாதானமும் சந்தோஷமும் அதற்கு முன்பாகவே கடந்து செல்லும். அல்லேலூயா. அல்லேலூயா. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, நம்ம நெருக்கத்தில் இன்னைக்கு நம்ம யாரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம்? கர்த்தரை கூப்பிடுகிறோமா? புலம்புகிறோமா? இன்னைக்கு புலப்பம். நெருக்கத்தில் தாவீது புலம்பல எங்கேயும் போய், ஐயோ ஐயோ ஐயோ, நான் உங்கள்கிட்ட வந்ததுனால தானே இப்படி ஆச்சு, நான் உங்கள்கிட்ட வந்ததுனால தானே இப்படி ஆச்சு சொல்லல. வேதம் சொல்லுகிறது, தாவீது நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அல்லேலூயா. நம்ம நெருக்கமான சூழ்நிலையில யாரை தான் கூப்பிடணும்? கர்த்தரை கூப்பிடணும். அல்லேலூயா. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணியா, நெருக்கம் வந்துருச்சா 2 மணி நேரம் ஜெபம் பண்ணு. போய் இன்னும் நெருக்கம் அதிகமா இருக்கா, 3 மணி நேரம் ஜெபம் பண்ணு. கர்த்தர் உனக்கு அந்த போக்கை உனக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நெருக்கமான சூழலிலிருந்து உனக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு அவர் அவர் நல்ல தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. 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 நமக்கு கொடுக்காம யாருக்கு கொடுப்பார்? பெருக்கத்தை உங்களுக்கு கொடுக்காமல் மற்ற யாருக்கு கொடுப்பார்? பெருக்கத்தை நம்ம பெற வேண்டும் என்று சொன்னால் சில நெருக்கமான சூழல்ல நாம் போய்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. நெகேமியாவின் நெருக்கமும், நெகேமியாட்ட ஆண்டவர் சொல்லிட்டார், அலங்கத்தை போய் கட்டு. ராஜா உத்தரவு கொடுத்து விட்டார், அலங்கத்தை கட்ட போகிறார். ஆனா போன உடனே நெகேமியா போய் அலங்கத்தை கட்டாரா? நெகேமியா அலங்கத்தை கட்டுவதற்கு முன்பாக அவருக்கு சில நெருக்கங்கள் உண்டானது. ஹல்லேலூயா. நெருக்கம் இல்லாமல் பெருக்கம் இல்லை. நெருக்கம் இல்லாமல் சில ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைப்பது never. அல்லேலூயா. நெகேமியாவின் வாழ்க்கையில நெருக்கத்தின் நெகேமியா. ஆண்டவர் சொல்லிட்டார் அலங்கத்தை கட்ட, நெகேமியா கடந்து போய் விட்டார். ஆனா நெகேமியாவுடைய வாழ்க்கையில் அங்க ஒரு நெருக்கம். சம்பலாத்து தொவியா எழும்பி நெகேமியா போகிற இடங்கள்லாம் நெகேமியாவை மனமடி உண்டு பண்ணி ஒரு நெருக்கத்தை கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. நெகேமியா சொல்லுகிறார், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்னபோது அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அல்லேலூயா. ஆனாலும் திடப்படுத்தினாலும் நெகேமியாவோட வேலை செய்து கொண்டிருக்கும் போது நெருக்கத்தின் நடுவில் தான் நெகேமியா அலங்கத்தை கட்டினார். அல்லேலூயா. அவர் அலங்கத்தை கட்டிக்கிட்டு இருப்பார், சொல்வான் உடனே, இதுல ஒரு நரி ஏறி போனா கூட இந்த அலங்கம் என்ன செஞ்சிடும்? இடிந்து போயிடும். அல்லேலூயா. மனமடிவு. மனமடிவு இதெல்லாம் எப்படி சம்பவிக்கும்? ஒரு மனமடிவை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. ஆனாலும் நெகேமியா அவர் ஒருபோதும் அந்த மனமடிவை கண்டு அவர் மடிந்து போகவில்லை. அல்லேலூயா. காரணம் நெகேமியாவுக்கு தெரியும், நெகேமியாவை அழைத்த தெய்வம் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. இந்த காலவேளையில் உங்களை பார்த்தும் ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். சில நெருக்கம் வரத்தான் செய்யும், சில போராட்டம் வரத்தான் செய்யும், சில பிரச்சனை வரத்தான் செய்யும், சில பாடுகள் வழியாத்தான் நீங்கள் கடந்து செல்ல வேண்டியது இருக்கும். அல்லேலூயா. அது உங்களை ஒடுக்குவதற்கல்ல, உங்களை பெருக பண்ணுவதற்குத்தான் அந்த நெருக்கம். அல்லேலூயா. அதே தாவீது அவருடைய சங்கீதத்தில் எல்லா இடத்திலும் எழுதுகிறார். அது 81வது சங்கீதம் 7ஆம் வசனத்தை சொல்றார், நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய் நான் உன்னை தப்புவித்தேன். அல்லேலூயா. நெருக்கத்தில் கூப்பிடும் போதெல்லாம் ஆண்டவர் நம்மளை தப்புவிக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. எந்தெந்த காரியத்தில் நீங்கள் நெருக்கப்படுகிறீங்களோ, பண காரியத்தில் நெருக்கப்படுகிறீங்களா? கடன் என்கிற அந்த நெருக்கத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிறீங்களா? அல்லேலூயா. கடனை அடைக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. போய் மறுபடியும் அதுக்காக கடன் வாங்கக்கூடாது. அல்லேலூயா.
கடன் வாங்கிட்டு போய் ஆண்டவர்கிட்ட போய் நான் தெரியாம வாங்கிட்டேன்னு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. தெரிஞ்சு தானே வாங்கினேன். வட்டிக்கு வாங்கும்போது தெரியுமில்ல, இது வட்டிக்கு தான் வாங்கினேன்னு தெரியுமில்ல. நம்ம இன்னைக்கு போய் தெரியாம வாங்கிட்டோம். ஆண்டவரே சொல்லு, ஆண்டவரே நான் தெரிஞ்சுதான் வாங்கினேன், இனிமே வாங்காத அளவுக்கு என் கைகளை திடப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போய் சொல்லு. அந்த நெருக்கத்தை கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வார்? மாற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய பேர் இருக்கிறீங்க, நெருக்கம், கடன் என்கிற நெருக்கம், கடன்காரன் நெருக்கி கொண்டு இருக்கிறானா, அந்த நெருக்கத்தை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீ நெருங்கி போ, கர்த்தர் உன் நெருக்கத்தை மாற்றுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனோடு நெருங்கி போக போறீங்களோ, நீங்க நெருங்கி போனா கர்த்தர் உங்கள் நெருக்கத்தை நிச்சயமாக கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நெருங்கி போகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நெருக்கத்தை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் அப்படி சொல்லுகிறது. நெருக்கம். பவுல் சொல்லுகிறார் அவருடைய நிருபத்தில், நான் எப்பக்கமும் இருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போவதில்லை. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் புத்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, பவுல் சில நெருக்கத்தின் மத்தியில தான் ஊழியத்தில் கடந்து போனார். ஹல்லேலூயா. அவர் பயங்கரமான நெருக்கத்தின் மத்தியில போகும்போது தான் 2 கொரிந்தியர் புத்தகத்தில் அவர் தன்னுடைய அந்த வேத வார்த்தையில் எழுதி வைத்திருக்கார், நான் எப்பக்கமும் இருக்கப்பட்டும். பாருங்களேன், எப்பக்கமும். நமக்கு ஒரு நெருக்கம் வந்தா கூட நம்மளால தாங்க முடியல. பவுலுடைய வாழ்க்கையில எப்பக்கமும் நெருக்கப்பட்டும். அப்போ பெரிய நெருக்கம். பவுலுடைய வாழ்க்கையில பயங்கர நெருக்கம். எங்க பார்த்தாலும் நெருக்கம். வலப்பக்கம் போனா வலப்பக்கம் நெருக்கம், இடப்பக்கம் போனா இடப்பக்கம் நெருக்கம், கிழக்க போனா மேற்க போனா எங்க போனாலும் நெருக்கம். ஹல்லேலூயா. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் யாராவது வந்திருக்கிறீர்களா? வேதம் சொல்லுகிற, நான் எப்பக்கமும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை. ஹல்லேலூயா. உன்னை ஒடுங்கி போக வைக்க மாட்டார் கர்த்தர். ஹல்லேலூயா. நெருக்கத்தை நிச்சயமா கர்த்தர் இந்த 3வது மாதத்துல கர்த்தர் உன் வாழ்க்கையிலிருந்து மாற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நெருக்கம். நல்லா சாப்பிட கூட முடியல, அப்படியாப்பட்ட நெருக்கத்தில் ஒரு சிலர் வந்திருக்கிறீங்களா? எனக்கு நல்ல சிலது வாங்க கூட முடியல, அப்படியாப்பட்ட நெருக்கத்தில் இருக்கிறேன். யாராவது இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நெருக்கத்தை கர்த்தர் இந்த வார்த்தையை அனுப்பி உன் வாழ்க்கையை விட்டு நீக்கி போடுகிறார். ஹல்லேலூயா. நான் எப்பக்கமும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவது இல்லை. எப்பக்கம் வேணாலும் நான் நெருங்கட்டும், நான் ஒடுங்கி போக மாட்டேன். கலக்கமடைந்தும் மனம் முடிவதில்லை. ஹல்லேலூயா. எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில்லை, நான் கலக்கமடைந்தும் மனம் முறிவடைவது இல்லை. ஹல்லேலூயா. நான் மனதில் சோர்ந்து போக மாட்டேன். ஹல்லேலூயா. ஏன்னா பவுலுக்கு தெரியும், ஹல்லேலூயா, இந்த நெருக்கம் என்னை அழிப்பதற்கல்ல, இந்த நெருக்கம் என்னை உருவாக்குவதற்கு தான் இந்த நெருக்கம். ஹல்லேலூயா. சில பேரை இந்த நெருக்கம் உருவாக்கி கொண்டு இருக்கிறது. நினைக்கிற சில நேரம் நம்மளை அழித்து விடுமோ இந்த நெருக்கம். ஆண்டவர் சொல்கிறார், அதை அழிப்பதற்கல்ல அந்த நெருக்கம், உன்னையும் என்னையும் அது உருவாக்குவதற்குத்தான் அந்த நெருக்கம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, நெருக்கப்படுகிற வேளையில கண்ணீரின் பாதையில் நம்ம யாரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம், அதுதான் முக்கியம். பவுல் சொல்லுகிறார், நான் நெருக்கப்பட்டது உண்மைதான், நான் ஒடுக்கப்பட்டது உண்மைதான், ஆனால் நான் முறிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும், எனக்கு இந்த நெருக்கமோ, நான் எப்பக்கமும் நெருக்கப்பட்டோம் நான் ஒடுங்கி போக மாட்டேன். ஏன்னா என்னை அழைத்தவர் என்னை ஒடுங்கி போவதற்காக அழைக்கவில்லை, என்னை முன்னே வழிநடத்தி செல்வதற்காக என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி பவுலுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஐயா, பிதாக்களை பார்க்கலும் நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணினாரே. ஏன் ஐயா இந்த நெருக்கத்தின் பாதையில் நடக்க வேண்டும்? கேள்வி இருக்கிறதா? அந்த கேள்விக்கு கர்த்தர் பதிலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீ முடிந்து போவதில்லை, உனக்கு ஒரு தொடக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன தொடக்கம்? பெருக்கத்தின் தொடக்கத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கம் மாறி உன் வாழ்க்கையில பெருக்கத்தை கர்த்தர் உண்டாக்குவதற்குத்தான் இவ்வளவு நாள் அந்த நெருக்கத்தை கர்த்தர் உனக்கு அனுமதித்தார். ஹல்லேலூயா. அப்படின்னா நெருக்கம் ஒண்ணு வந்தா பெருக்கம் ஒண்ணு என் வாழ்க்கையில வந்துதான் ஆகணும். ஹல்லேலூயா. குறைவு என்று ஒன்று வந்தா நிறைவு என்று ஒன்று வந்தா தான் ஆகும். ஹல்லேலூயா. துக்கம் அப்படின்னு ஒன்று வந்தா சந்தோஷம் என்கிற ஒரு காரியம் என் வாழ்க்கையில நடந்துதான் ஆகணும். ஹல்லேலூயா.
குறைவுபட்டு இருக்கிறனா நீ நிறைவா வாழ்ந்துதான் ஆகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆவியில என் கூட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நெருக்கப்படுகிறேன், ஆண்டவர் சொன்னதுக்கும் அங்க நடக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லாம தான் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 75 வயசு கிழவனை பிடிச்சி உனக்கு பிள்ளை பிறக்க போது, வானத்தின் நட்சத்திரங்களை போல உன்னுடைய சன்னதி இருக்க போது சொல்லுவார். அங்க காரியம் மாறுதலா தான் இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் முடியாததை முடிய பண்ணுகிற தெய்வம். ஹல்லேலூயா. இல்லாதவர்களை இருக்கிறவர் போல் அழைக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றுகிற கர்த்தர். நீ எந்த அளவு நெருக்கப்பட்டாயோ இந்த 3 மாதத்துல, அந்த அளவுக்கு நான் சொல்லுகிற கர்த்தருடைய ஊழியக்காரனா இந்த பலிபீடத்தை பார்த்து சொல்லுகிற, எந்த அளவு இந்த 3 மாதமோ நீ நெருக்கப்பட்டாயோ அந்த அளவுக்கு நீ வருகிற நாட்கள்ல பெருக்கத்தை காண போகிறாய். ஹல்லேலூயா. நிச்சயமா இவனுக்கு பெருக்கம் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு தான் அந்த நெருக்கம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுங்க, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில எப்பவும் நெருக்கம் தான். ராஜாவாயிட்டார். சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவான போதும் கூட அவருக்கு நெருக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில அப்படித்தான். ரட்சிக்கப்பட்டோம், அபிஷேகம் பண்ணப்பட்டோம், சபைக்கு வரோம், நல்ல ஜெபம் பண்றோம், கர்த்தருக்காக ஏதோ வைராக்கியமா நிக்கிறோம். ஆனாலும் ஏன் என் வாழ்க்கையில் நெருக்கம்? சிலர கேள்வி வரலாம். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நெருக்கம் உன்னை அழிப்பதற்கல்ல, அந்த நெருக்கம் உன்னை உருவாக்குவதற்கு தான் அந்த நெருக்கம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சு நான் சொன்னது? அந்த நெருக்கம் உங்களை அழித்து போடுவதற்கல்ல, உங்களை நல்ல ஒரு பாத்திரமாய் உருவாக்குவதற்குத்தான் அந்த நெருக்கத்தை கர்த்தர் அனுமதித்து தந்தாரே தவிர, தேவனுடைய அனுமதி இல்லாம நெருக்கம் உங்க வாழ்க்கையில வரவே முடியாது. தெரியுமா? தலையில ஒரு முடி சீவி எடுக்கும் போது ஒரு முடி கீழே விழா கூட அவருடைய அனுமதி இல்லாம முடி விட முடியாது. ஹல்லேலூயா. வாழ்க்கையில ஒரு நெருக்கம் வருதுன்னு சொன்னா கர்த்தரிடத்துல இருந்து போய் அந்த நெருக்கத்தை கேட்காம உன் வாழ்க்கையில நெருக்கத்தை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? மற்றவங்களுக்கு அந்த நெருக்கத்தை கர்த்தர் அனுமதிக்கல, அவன் என்னைக்கும் காணாம போயிருப்பான். எதுக்கு தெரியுமா? உனக்கு அந்த நெருக்கத்தை கர்த்தர் அனுமதிச்சா நீ இந்த நெருக்கத்தின் பாதையிலையும் கண்ணீரின் பாதையிலும் கர்த்தருக்காக நிப்பா என்று சொல்லிதான் கர்த்தர் உன் வாழ்க்கையில அந்த நெருக்கத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. ஏற்படுத்தின மாத்திரமல்ல, கர்த்தர் அனுமதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துரு சில நேரம் வந்து சில காரியங்களை கேட்கும்போது கர்த்தர் நம்பி சொல்லிடுவார், ஓடா. ஹல்லேலூயா. என் பிள்ளை எனக்காக நிற்கும். இந்த நெருக்கத்தில் சின்ன பையனை தூக்கி வைங்க, இல்ல வெளியே கொண்டு போய் விடுங்க, சண்டே கிளாஸ்ல விடுங்க. நெருக்கம் வாழ்க்கையில நெருக்கம் எப்பெல்லாம் வருகிறதோ அப்பெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நெருக்கப்படுகிற நேரம் எங்கேயும் தூர போயிட மாட்டார், உன் கூட தான் இருப்பார். ஹல்லேலூயா. நெருக்கப்படுகிற நேரத்தில் உன் கூடயே தான் இருப்பார். ஹல்லேலூயா. நீ கூப்பிடும் போதெல்லாம் உன்னை தேற்றி கொண்டே இருப்பார். இரு கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் உனக்கு ஒரு பெரிய பெருக்கத்தை வச்சிருக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு சொல்லி அப்படியே அவர் நம்ம கூட இந்த தட்டி கொடுத்தே கொண்டு போவார். நமக்கு தான் அது தெரியாது. ஏன் ஆண்டவரே, ஆண்டவர் சொல்லுவா, உனக்கு ஏன்னு தெரியாது, நான் வச்சிருக்கிற பெருக்கத்தை கொண்டு போவோம், நீ ஏன்னு தெரிஞ்சுக்கிடுவேன். அது வரைக்கும் உனக்கு ஏன்னு தெரியாது. சில நேரங்கள் நம்ம அப்படித்தான் கேட்கிறோம், ஏன்னு கேட்கிறோம், உனக்கு தெரியாது. கர்த்தர் வைத்திருக்க ஆசீர்வாதம் என்ன உனக்கு தெரியாது. ஆனா கர்த்தருக்கு தெரியும் உன்னை எந்த நேரத்தில் எப்படி பெருக பண்ண வைக்கிறது சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. உன்னை எந்த நேரத்தில் உனக்கு அதை கொடுத்தா அது நிரந்தரமா உன் கூட இருக்குன்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் அந்த நெருக்கத்தின் பாதையில் உன்னை கொண்டு போய் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நெருக்கம் நம்மளை அமிழ்ப்பதற்கு அல்ல, அந்த நெருக்கம் நம்மளை உருவாக்குவதற்கு. ஹல்லேலூயா. நல்ல பாத்திரமாய் உருவாக்குவதற்கு தான் சில நேரம் குயவன் தன்னுடைய கையில் அந்த களிமண்ணை எடுப்பார். ஹல்லேலூயா. உன்னை இந்த நெருக்கத்தின் பாதையில் கர்த்தர் தம்முடைய கைகள் எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்கு தெரியுமா? நல்ல ஒரு பாத்திரமாய் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். உருவாக்கி ஒரு நாள் உன்னை விலை உயர்ந்த பாத்திரமாய் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பெருக பண்ணுகிற பாத்திரமாய் என் தேவன் மாற்ற அவராலே முடியும். ஹல்லேலூயா. அவர் பெருக பண்ணுகிற தெய்வம். ஹல்லேலூயா.
அவர் நமக்கு பெருக செய்கிற தெய்வம். பெருக்கத்தை கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதற்குத்தான் இந்த நெருக்கம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயா. நெருக்கப்படுகிற நேரத்தில் ஹல்லேலூயா. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி எனக்களித்தீ திசை கெட்டுங்கோ அலைந்திடாமல் தீவிரமாய் வந்து தாங்குகிறார். உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உன் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி எனக்களித்தே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி எனக்களித்தே. திசை கெட்டங்கோ அலைந்திடாமல் தீவிரமாய் வந்து தாங்குவீர். திசை கெட்டங்கோ அலைந்திடாமல் தீவிரமாய் வந்து தாங்குவீர். உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஹல்லேலூயா. அவர் என்னை கேட்டறினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்பெல்லாம் நெருக்கம் வருகிறதோ அப்பெல்லாம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவர்களாய் காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் கர்த்தர் விடுவித்தார். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், செங்கடலா இருக்கட்டும், யோர்தானா இருக்கட்டும், அது எரிகோவா இருக்கட்டும், இல்லை பற்பல ராஜாக்களா இருக்கட்டும், எல்லாவற்றையும் கர்த்தர் கடந்து போவதற்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. கட்டானதான் நெருக்கமான சூழல் தான், ஆனால் அந்த நெருக்கத்திலையும் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர்களை கேட்டருளி அவர்களை நடத்தி சென்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம நெருக்கமான சூழலில் நம்ம போகும்போதெல்லாம் நம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி கூப்பிட்ட மனிதர் 2 பேரை மாத்திரம் சொல்லி செய்தியை நான் நினைவுக்குள் கொண்டு வருகிறேன். ஹல்லேலூயா. முதலாவது தாவீது நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 1 சாமுவேலின் புத்தகம் எடுக்க வேண்டாம், மற்றவங்க யாரும் எடுக்க வேண்டாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் சிக்லாத்தில் ஒரு கொள்ளை நடந்தது. ஹல்லேலூயா. தாவீதையும் தாவீதுடைய கூட இருந்தவர்களையும் அங்கே எதிரிகள் கொள்ளையடித்து விட்டு போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுக தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஹல்லேலூயா. தாவீது மிகவும் நெருக்கப்படுகிறான். பொண்டாட்டியை கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. தாவீதுக்குள்ள இருந்த எல்லா மனிதர்களையும் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. தாவீது சம்பாதித்து வைத்திருந்த எல்லாவற்றையும் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு மனிதனுக்குள்ள எல்லாமே போனா எப்படி இருக்கும்? நெருக்கம். மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, தான் சம்பாதித்த எல்லா பொருட்களும் இல்லை, எல்லாம் தாவீதை விட்டு போய்விட்டது. வேதம் சொல்லுகிறது, கூட இருக்கிறவர்களும் தாவீதை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கல்லறிய போகும்போதுதான் வேதம் சொல்லுகிறது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஹல்லேலூயா. அவன் நெருக்கப்பட்ட போதெல்லாம், அவன் நெருக்கப்படுகிற போதெல்லாம் தாவீது போய் சேர்ந்த இடம் தேவனுடைய சமூகம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீதுக்கு போல நமக்கு நெருக்கம் வந்தது என்று சொன்னால் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம சின்ன ஒரு நெருக்கம் வந்தபோது நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம். தாவீது அப்படி இல்லை. அவருக்கு பெரிய நெருக்கம் வந்தாலும் சின்ன நெருக்கம் வந்தாலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் நாவில் எப்பொழுதும் இருக்கும் என்று சொல்லி எப்பொழுதும் துதிக்கிறவராய் தாவீது காணப்பட்டார். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. 1 சாமுவேல் 30:6 இப்படி சொல்லுது, அவன் மிகவும் நெருக்கப்பட்டான். வாசிக்கலாம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். பாருங்களேன், தாவீது மிகவும் ராஜா சொன்ன சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருக்கிறார் தாவீது. ஆனா வேதம் சொல்லுகிறது அவர் மிகவும் நெருக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அடிக்கிறதுல நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? பெரிய பெரிய மாளிகையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை, கூரை வீட்டில் இருக்கிற நமக்கு தான் பிரச்சனை நினைக்கிறோம். அல்லேலூயா. நம்ம தான் நெருக்கப்படுகிறோம், நம்ம தான் போராட்டத்தின் பாதையில் கடந்து செல்கிறோம். அவங்களுக்கெல்லாம் என்ன கார்ல வர்றாங்க. கடந்த ஒரு 2 மாசத்துக்கு 1.5 மாசத்துக்கு முன்னால ஒரு 3 சகோதரர்களை பார்த்தேன். அவர்களோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது, யாருன்னு சொல்ல நான் விரும்பல, அவர்கள் என்கிட்ட சொன்ன ஒரு காரியம், அண்ணே நாங்கள் நல்ல கார்ல போறோம், நல்ல ட்ரெஸ் போடுறோம், அவ்வளவுதான். அல்லேலூயா. உலகத்துக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? கார்ல போறோம், நல்ல ட்ரெஸ் போடுறோம், அவ்வளவுதானே. மற்றபடி சொல்லிக்கிற பிரகாரம் ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன நினைப்போம்? அவங்களுக்கு என்னப்பா கார் இருக்கு, அவங்களுக்கு என்னப்பா பங்களா இருக்குது, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது. அல்லேலூயா. உங்களை விட நெருக்கப்படுகிறவர்கள் எத்தனையோ பேர் இந்த பட்டணத்தில் உண்டு. அல்லேலூயா. ஆனா அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு 6 மாசத்துக்கு முன்னால ஒரு பெரிய கோடீஸ்வரர் சிவகாசியில், அவர் என்னை ஜெபிக்கிறது கூப்பிட்டு இருந்தாங்க. நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்களுக்கு சொல்லுகிற அளவுக்கு எவ்வளவோ இருக்குது. அல்லேலூயா. அவ்வளவு இருக்குது. சிறு குழந்தையை போல என் பக்கத்தில் உட்காந்து 2 மணி நேரம் அவர் இருதயத்தில் பாரத்தெல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்படி ஐயா, இப்படி ஐயா, என் பார்ட்னர்லாம் என்ன ஏமாத்திட்டாங்க ஐயா, எனக்கு வர வேண்டியது எத்தனையோ கோடி ரூபா இன்னும் எனக்கு என் பார்ட்னர்கள் எனக்கு பிரித்து கொடுக்காம இருக்கிறாங்க. ஒரே மக டைவர்ஸ், இவ்வளோ ஒரு பையன் இருக்கிறான், அவனை கொண்டு வந்து முன்னால் விட்டாங்க ஜெபம் பண்ணுறது. ஆனால் நமக்கு வெளியே பார்க்குறதுக்கு எப்படி தெரியுமா? அவங்களுக்கு என்ன, அவங்க டெய்லி பிளேட்டில் பறக்கிறாங்க, டெய்லி காரில் போகிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா ஏன் இந்த மாதிரி இருக்கிறீங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், இன்னும் ஒரு சில வருடங்களுக்குலாம் நான் மறிச்சிருவேன் ஐயா. அவர் என்கிட்ட சொல்கிறார், நான் மறிச்சிருவேன், அம்மாவுக்கும் வயசாகிடுச்சு, அவங்களும் மறிச்சிருவாங்க, என் பிள்ளையோடைய எதிர்காலம் என்னன்னு சொல்லி தான் ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணப்பட்ட ஆளுகள் கிடையாது. அவர் பெரிய மில்லியனர், இந்த பட்டணத்தில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன். ரொம்ப நேரம் பேசினார். பேசிட்டு அவருடைய பர்சனல் நம்பரை கொடுத்து, எனக்கு மாதத்துக்கு ஒரு தடவை எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து ஜெபம் பண்ண வரணும், என்கிட்ட அடிக்கிறதோட என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்குன்னு சொன்னார். நான் ஃபோன் பண்ணலை, ஏன்னா பெரிய ஆளுக்கு நம்ம போனோம் அப்படின்னு தப்பாக எடுத்துருவாங்க, போகலை. அல்லேலூயா. நெருக்கப்படுகிறாங்க சில பேர். ஆனால் நம்ம நினைக்கிறோம் நமக்கு தான் நெருக்கம், நம்ம மாத்திரம்தான் நெருக்கப்பட்டு இருக்கோம். அல்லேலூயா. இல்லை, அநேகர் நெருக்கப்பட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. தாவீதும் அது மாதிரி தான், ராஜா தான். ஆனால் வேதம் சொல்லுங்க அவர் மிகவும் நெருக்கப்பட்டார். அல்லேலூயா. நெருக்கப்பட்ட உடனே தாவீது தெரிந்து கொண்ட இடம் தேவ சமூகம். அதே 30வது அதிகாரம் 8வது வசனம். தாவீது போய் தேவ சமூகத்தில் போய் விழுகிறார். தாவீது கர்த்தரை நோக்கி, பாருங்க, தாவீது போதும், நெருக்கப்பட்ட உடனே தாவீது கர்த்தரை நோக்கி. அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தரை நோக்குகிறோம் நெருக்கப்படுகிற வேலையில? கர்த்தரை நோக்குறோமா, கடன் கொடுக்கிறவனை பார்த்து நோக்குறோமா? இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறோம் தெரியுமா? நெருக்கப்படுகிற வேலையில கடன் கொடுக்கிறவனை நோக்குகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், கடன் கொடுக்கிறவன் நோக்காதபடி கர்த்தரை நோக்கி பார். அல்லேலூயா. தாவீது கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். போய் ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்கிறார். தாவீது யுத்தத்தில் வல்லவர், சிங்கத்தையும் கரடியையும் கையை வச்சு கிழிச்சவர். சும்மா சாதாரணப்பட்ட ஆள் இல்ல தாவீது. சிங்கத்தையும் கரடியும் தன்னுடைய பலத்த கரத்தை வச்சு கிழிச்சு போட்டவர், ஆட்டை கிழிச்சது போல. அந்த தாவீது சொல்லுகிறார், நெருக்கப்பட்ட போது கர்த்தரை நோக்கி தாவீது விசாரிக்கிறவராய் காணப்பட்டார். அல்லேலூயா.
என்ன கேட்கிறார்? நான் அந்த தண்டை நான் பின்தொடர அவங்களுக்கு வேண்டுமா? பின்னால போகவா? அவங்கள பிடிப்பேனா? அதை பிடித்து கொள்ளணுமா? நீங்க சொல்லுங்க. ஒருவேளை நீங்க போக வேண்டாம், இந்த நெருக்கத்தின் பாதையில தான் நான் போனா பரவாயில்ல, நான் இருந்ததேன், ஆனா உங்க சித்தம் இல்லாம நான் அதுக்கு பின்னால போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. தாவீது போய் கேட்கிறா, உங்க சித்தம் இல்லாம நான் அந்த எதிரிகள் பின்னால போயிடக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. அத போகவா? நீங்க சொன்னா போவேன். ஆண்டவர் ஒருவேளை போக வேண்டாம் தாவீது, உன் மனைவி போனா போட்டுனா தாவீது சரி என்று சொல்லியிருப்பார். ஹல்லேலூயா. அதனால தான் தாவீதை பார்த்து அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில தாவீது கேட்கிறார், எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க, மனைவிய, பிள்ளைகளை, கூட இருந்தவங்கள. கூட இருக்கோம்னா கல்லை தூக்கிட்டு எரியதுக்கு நிக்கிறான். உன்னால தான்டா, உன் கூட வந்ததுனால தான் என் குடும்பத்துக்கு இப்படி ஆயிடுச்சு. நீ ஏசுன்னு போய் தான் நானும் உன் பின்னால வந்தேன். சில நம்ம அப்படி நினைக்கிறோமா? தாவீதோடு இருந்த ஜனங்கள் அப்படி நினைத்தார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்படுகிறார். அவர் நெருக்கத்தை மனுஷன் போய் சொல்லல. நல்லா கவனமா கேளுங்க. நம் நெருக்கத்தை சில நேரம் மனிதர்களிடத்துல போய் கொட்டுகிறோம். அது உன்னை மீண்டும் நெருக்கத்துக்குள்ள கொண்டு போய்விடும். உன் நெருக்கத்தை தாவீதை போல கர்த்தரிடத்துல போய் நீ உன் நெருக்கத்தை போய் சொன்னால் கர்த்தர் அந்த நெருக்கத்திலிருந்து உனக்கு விசாலமான காரியத்துக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு போவார். கைதட்ட வேண்டாம், கைதட்ட வேண்டாம், கைதட்ட வேண்டாம். அந்த நெருக்கமான சூழ்நிலையில, அந்த கண்ணீரின் பாதையில தாவீது தெரிந்து கொண்ட ஒரு இடம் தேவனுடைய சமூகம். அவன் போய் கேட்கிறான், ஆண்டவரே, அதை நான் பின்தொடரவா? அதை பிடிப்பேனா? நீங்க சொல்லுங்க, நான் போறேன். ஆண்டவர் சொன்னா, அதை பின்தொடர்ந்து போய் சகலத்தையும் நீ திருப்பி கொண்டு வருவாய் என்று சொன்னார். அல்லேலூயா. சகலத்தை நீ திருப்பி கொண்டு வருவாய். ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் சொல்லிட்டார். நெருக்கத்தில் போய் கேட்கும்போது சொல்லிட்டார், நீ போய் சகலத்தை நீ திருப்பி கொண்டு வருவாய். அல்லேலூயா. தாவீது அந்த ஆலோசனையை கர்த்தரிடத்தில் கேட்காம போயிருந்தா ஒருவேளை சண்டையில ஜெயிச்சு கொஞ்சம் கூட வேணா திருப்பிட்டு வந்திருப்பான். தாவீது கர்த்தரிடத்திலிருந்து ஆலோசனையை கேட்டு போனது நிமித்தம் 1 சாமுவேலின் புத்தகம் 30வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். மற்றவர்கள் எல்லாம் கவனமாய் கேளுங்க. யாரும் வசனத்தை நான் எடுத்து பார்க்க சொல்லலை. வீட்டில் போய் வசனத்தை எடுத்து பார்க்கலாம். இங்கே நான் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனமாய் கேட்டு அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். தாவீது, நான் மறுபடியும் சொல்றேன், தாவீது தன்னுடைய திறமையை நம்பி போயிருந்தால் ஏதோ கொஞ்சத்தை வேணா திருப்பி கொண்டு வந்திருக்கலாம். தாவீது நெருக்கப்பட்ட சூழ்நிலையில, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில, தள்ளப்பட்ட சூழ்நிலையில, தன்னோடு கூட இருந்த சகோதரர்களால் தனக்கு எதிராய் வந்த சூழ்நிலையிலும் கூட தாவீது தன் மனதை திடப்படுத்தி கொண்டு தேவ சமூகத்தில் போய் அவன் கேட்டதினால் கிடைத்த ஆசீர்வாதம் 1 சாமுவேல் 30:19. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டு வந்தான். அல்லேலூயா. ஒரு காரியத்தில் கூட தாவீது குறைவுபடவில்லை. நெருக்கம் வந்ததுதான், உண்மைதான். தாவீதுக்கு நெருக்கம் வந்தது உண்மைதான், போராட்டம் வந்தது உண்மைதான். ஆனா ஒரு காரியத்துல கூட தாவீது என்ன செய்யப்படலையா? குறைபடவில்லை. ஹல்லேலூயா. குறைபடவில்லை. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் ஒரு நாளும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. இது தாவீதுக்கு தெரியும். அதனாலதான் தாவீது போய் விசாரிக்கிறான், நான் அதை பின்தொடரவா? அதை பிடிப்பேனா? உமக்கு எப்படியா இருக்குது? நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, நான் நெருக்கப்படுறேன். ஒருவேளை எல்லாம் எனக்கு கொஞ்ச நேரத்தில் கல்லெறிஞ்சு கூட கொல்லலாம். உமக்காக நான் மறிக்கையும் ஆயத்தம். ஹல்லேலூயா. ஆனா நீங்க சொல்லாம நான் அதை பின்தொடர்ந்து போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. விளாண்டாச்சாமா? விளாண்டாச்சா? ஹல்லேலூயா. தாவீதுக்கு தெரியும், நெருக்கப்படுகிறேன்.
ஒடுக்கப்படுகிறேன், பாடுபடுகிறேன், ஆனாலும் இது என்னை ஒன்று செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நான் போக வேண்டியவருடைய சமூகத்தில் போய் முடக்க வேண்டிய முழங்காலை முடக்கினால் எனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் தானாய் கிடைக்கும் என்று சொல்லி தாவீது அறிந்திருந்தான். ஆகவே தான் தாவீது போய் தேவனிடத்தில் போய் விசாரிக்கிறான். அதை பின்தொடர்வேனா, அதை பிடிப்பேனா சொன்னப்போ ஒன்றிலாவது அவன் குறைவிடாதபடி எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. பெருக்கத்தை அவன் வாழ்க்கையில கர்த்தர் காண்பித்தார். ஹல்லேலூயா. அதற்கு காரணம் அவன் நெருக்கப்பட்ட நேரத்தில் தேவனோடு உள்ள நெருக்கத்தை அவன் குறைக்கவில்லை. ஹல்லேலூயா. நம்ம நெருக்கப்படுகிற வேளையில தேவனோடு உள்ள நெருக்கம் எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்கள். நம் சில நேரம் சில காரியங்களில் நெருக்கப்படுகிற வேளையில தேவனோடு இருக்கிற நெருக்கம் எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. தேவனோடு நீங்கள் நெருங்கி இருந்தால் உங்களுக்கு இந்த நெருக்கம் சாதாரணமாய் இருக்கும். ஹல்லேலூயா. தேவனோடு ஒருவேளை நீங்கள் நெருங்கி இல்லாமல் இருந்தால் இந்த நெருக்கம் உங்களுக்கு பெரிதராய் காணப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்துல நெருங்கி வா. ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்வேன், நெருக்குகிற கூட்டத்தில் நம்ம இருக்கக்கூடாது, நெருங்கி வாழ்கிற கூட்டத்தில் நாம் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. நெருக்கிறவர்களால் தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனிடத்தில் நெருங்கி வாழ்கிறவர்களால் தேவனிடத்திலிருந்து நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் பிதாக்களை பார்க்கணும், நான் உங்களை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில நெருங்க, அது நிறைவேற வேண்டுமா? நீ நெருங்கி வா. நெருக்கத்தை உதறி தள்ளிவிட்டு நீ நெருங்கி வா. பிதாக்களை பார்க்கணும், கர்த்தர் உன்னை நிச்சயமாய் பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நெருங்கணும் கர்த்தரிடத்துல. 1 மணி நேரம் முழங்கால் போட்டியா, 2 மணி நேரம் முழங்கால் போடு. நெருக்கம் வரும்போது, ஹல்லேலூயா, நெருக்கம் வரும்போது போய் உட்கார்ந்து அழுகிறதை விட்டுட்டு தேவ சமூகத்தில் போய் காத்துரு. கர்த்தர் உன் நெருக்கத்தை கர்த்தர் மாற்றி உன்னை விசாலத்தில் கர்த்தர் கொண்டு போய் வைப்பார். ஹல்லேலூயா. நெருக்கத்தின் மத்தியிலும் நெருங்கி வந்த ஒரு மகள், எல்லாருக்கும் தெரியும், பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அவளுக்கு நெருக்கம் தான். என்ன நெருக்கம்? எல்லாத்தையும் வித்துட்டேன், எல்லா ஆஸ்திகளையும் வித்தாச்சு, என் உடம்புல உள்ள அந்த வியாதி சற்றேனும் அது குறைபடவில்லை. ஹல்லேலூயா. குணமாக்கப்படவில்லை. எல்லா வைத்தியர்களிடத்திலும் நான் போய்விட்டேன், எல்லா வைத்தியர்களிடத்திலும் என் ஆஸ்தியெல்லாம் வித்து செலவழித்து பார்த்து விட்டேன், ஆனால் ஒன்றும் எனக்கு சரியாகவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி யாராவது இருக்கீங்களா? நானும் ஜெபித்து பார்க்குறேன், என் சரீரத்தில் இந்த பலவீனம் என்னை விட்டு மாற மாட்டேங்குது. நான் சொல்றேன், இன்னும் நெருங்கி வா. ஹல்லேலூயா. இன்னும் நெருக்கத்தை கூட்டு. நெருங்கி வருகிறவர்களை கர்த்தர் நெருக்கத்துக்குள்ள கட்டாயம் கொண்டு போக மாட்டார். ஹல்லேலூயா. அந்த நெருக்கத்தை மாற்றி உன்னை பெருக்கத்துக்குள்ள கொண்டு போவார். ஹல்லேலூயா. நீ நெருங்கி போக போக உனக்குள்ள இருக்கிற நெருக்கம் உன்னை விட்டு நீங்கி போய்விடும். ஹல்லேலூயா. நீ நெருங்கி போக போக உனக்குள்ள இருக்கிற நெருக்கம் கொஞ்சம் கொஞ்சமா உன்னை விட்டு அப்படியே அகண்டு போய்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நெருக்கம் மாற வேண்டும் என்று சொன்னா நீ நெருங்கி வாழ்கிற வாழ்க்கைக்குள்ளே வா. இந்த சகோதரியை குறித்து வேதம் சொல்லுகிறது, 18 வருடமாய் எல்லா டாக்டர்டையும் பார்த்தோம், சற்றேனும் குணமடையாத ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. நெருக்கம் எல்லா பக்கத்துலயும் நெருக்கம். பணத்துல நெருக்கம், பணம் இல்லை, வித்து எல்லாத்தையும் செலவு பண்ணியாச்சு, இப்ப நெருக்கம். சில பணம் இல்லாத ஒரு நெருக்கம் நமக்கு வாழ்க்கையில் வருகும். ஹல்லேலூயா. அந்த நெருக்கமான சூழ்நிலையில நீ கர்த்தரிடத்தில் நெருங்கி போய்ப்பார். கர்த்தர் அந்த நெருக்கத்தை மாற்றி உன்னை விசாலத்தில் நிச்சயமாய் கர்த்தர் கொண்டு போய் வைப்பார். ஹல்லேலூயா. நெருக்கத்தின் மத்தியில இயேசுவின் இடத்துல நெருங்கி வருகிறார். ஹல்லேலூயா. நெருக்கமான சூழல் தான். இயேசுவின் இடத்துல போய் இயேசுவை பார்க்க முடியாத ஒரு சூழல் தான். ஆனால் அவள் சூழ்நிலையை பார்க்கவில்லை, சூழ்நிலையை சாதகமாய் மாற்றுகிற இயேசுவை பார்த்தாள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நெருக்கமான சூழ்நிலையில அவன் நெருங்கி கர்த்தரிடத்துல வந்தார். ஹல்லேலூயா. மீண்டும் ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம், உனக்கு நெருக்கமான காலத்துல நீ ஆண்டவரோடு நெருங்கி வாழ்வாய் என்று சொன்னா உன் நெருக்கத்தை மாற்ற என் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
நெருக்கமான சூழ்நிலையில நெருங்கி வருகிறோமா? அந்த நெருக்கம், ஏதோ ஒரு நெருக்கம் நம்மளை நெருக்கிக்கிட்டு இருக்குதா? சில நேரம் கடன்காரன் நம்மளை நெருக்குவான், சில நேரம் சில போராட்டம் நம்மளை நெருக்கும். அல்லேலூயா. சில போராட்டம் அந்த சிந்தையில வந்து போராடும். அந்த நெருக்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? செத்து போயிடலாமான்னு கூட இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம போக வேண்டிய ஒரு இடம் தேவ சமூகம். தேவ சமூகத்தை போய் விழுந்துடணும். அப்படி இந்த சகோதரி எல்லா சூழ்நிலையும் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் அவள் நெருங்கி போகிறார். அல்லேலூயா. எல்லாம் நெருக்கிற கூட்டத்தில் நிற்கிறாங்க, ஒருத்தி மாத்திரம் நெருங்கி போகிற கூட்டத்துக்குள்ள போகிறாள். அல்லேலூயா. இந்த கூட்டத்துக்குள்ள இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம். இதுல எத்தனை பேர் நெருங்கி போகிற கூட்டத்துக்குள்ள போக போகிறோமா, இல்ல அவரை நெருக்குகிற கூட்டத்துக்குள்ள போக போறோமா? அல்லேலூயா. என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன், என் இதயமே நீங்கதான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் தேவையை மாத்திரம் சொல்லுவதற்காக நான் தேவனிடத்தில் போக மாட்டேன். ஹல்லேலூயா. தேவனுடைய இருதயத்துள்ள துடிப்பை அறிந்து செயல்பட நான் தேவனிடத்தில் நெருங்கி சேர்வேன். நம்முடைய நெருக்கம்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? தேவனிடத்தில் போய் எதையா அதை தாங்க ஆண்டவரே, இதை தாங்க ஆண்டவரே, இதை தாங்க ஆண்டவரே, இதை தாங்க. அல்லேலூயா. உங்க இருதயத்துள்ள பாரங்களை உணர்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய இதயத்தை தாங்க. அல்லேலூயா. இயேசு ராஜா, உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும், என் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். ஒரு வாழ்வு அது உமக்காக, உயிரெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா, உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும், என் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். எத்தனை பேர் தேவனோடு நெருங்கி வாழ வேண்டும்? நெருக்கிற கூட்டத்துக்குள்ள போய் இல்லாதபடி தேவனிடத்தில் நெருங்கி வாழ்கிற கூட்டத்துக்குள்ள நீ வர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடிப்போ. நீ தேடி போற அத்தனையும் உன்னை தேடி நிச்சயமாய் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, நிச்சயமாய் வரும். நெருங்குகிற கூட்டத்துக்குள்ள இருக்கணும். இந்த சகோதரி நெருங்குகிற கூட்டத்துக்குள்ள இருந்தார். அல்லேலூயா. ஒரு கூட்டம் நெருக்குகிற கூட்டத்துக்குள்ள ஒரு சில கிறிஸ்தவர்கள் நெருக்கி கொண்டிருக்கிறார்கள் தேவனை. இந்த ஆலயத்துக்கு வந்திருக்க நீங்களும் நானும் நெருக்கிற கூட்டத்துக்குள்ள இல்லாதபடி அவரோடு நெருங்கி வாழ்கிற கூட்டத்துக்குள்ள நிற்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படி நெருங்கி வாழ்கிறவர்களுக்கு அல்லேலூயா, வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது, பூமியும் அந்த நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தருடையது என்று சொன்னால் அவரோடு நெருக்கமாய் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்குரியது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்குரியது. அப்பாவோடு நெருங்கி நீங்க வாழ ஆரம்பித்தால் நீங்க மற்ற எதையும் தேடி போக வேண்டாம். நீங்க தேடி போக நினைத்த அத்தனையும் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. நிச்சயமாய் வரும். நான் சொல்றேன், சத்தியமா சொல்றேன், வழிபடத்தில் நிச்சயமா உங்களை தேடி வரும். ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வரும். அல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய பலத்த கரத்தினால் ஆகும். தேடி போற அத்தனை மேன்மையும் கர்த்தர் உங்களை கொடுத்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நெருக்கத்தின் நேரத்தில் நெருங்கி வாழுகிறவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். அல்லேலூயா. என்ன நெருக்கம் இருந்தாலும் சரி, என்ன போராட்டம் இருந்தாலும் சரி, உன் ஜெபத்தை மாற்றக்கூடாது. அல்லேலூயா. என்ன போராட்டம் இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒரு நாளும் உன் ஜெப நேரத்தை நீ விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, கர்த்தரை ஆராதிப்பதில் நீ இந்த
நேரத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. அல்லேலூயா. இதுதான் நெருங்கி வாழ்கிற வாழ்க்கை. இதுதான் நெருங்கி வாழ்கிற வாழ்க்கை. எந்த சூழ்நிலையிலும் நான் கர்த்தருடைய சமூகத்தை விட மாட்டேன். அல்லேலூயா. மரணமானாலும் ஜீவனானாலும் அல்லேலூயா, என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு எது என்னை பிரிக்க முடியும்? எது என்னை பிரிக்க முடியும்? அது யாரால சொல்ல முடியும்னா நெருங்கி வாழ்கிறவர்களால தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. நெருக்கிறவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த நேரமும் கர்த்தரை குறை சொல்லிட்டே இருப்பாங்க. நான் சபைக்கு வந்தேன், எனக்கு ஒன்றும் நடக்கலை. நெருக்கக்கூடாது. அல்லேலூயா. இயேசுட்ட வந்தால் எதாவது கிடைக்கும்னு சொல்லி வரக்கூடாது. அல்லேலூயா. எதுவும் கிடைக்கலனாலும் நான் இயேசுவை பின்பற்றுவேன். அல்லேலூயா. இயேசுவுக்காக வாழ்வேன். அல்லேலூயா. ஒரு பெருக்கம் வேணுமா? நெருக்கத்துக்குள்ளே போய் தான் ஆகணும். அல்லேலூயா. அது ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், முப்பிதாக்களா இருக்கட்டும், இல்லை தீர்க்கதரிசிகளா இருக்கட்டும், யாராயிருந்தாலும் வேதத்தின் வாயில்ல பெருக்க வேணுமா? ஒரு நெருக்கத்தின் பாதையில் போய் தான் ஆகணும். அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வேணுமா? ரூத்து நெருக்கத்தின் பாதையில் போய் தான் ஆகணும். அவ கண்ணீரின் பாதையில் போய் தான் ஆகணும். அப்படின்னா தான் அவளுக்கு பெருக்கும். அல்லேலூயா. எத்தனை சொல்றது புரியுது? அல்லேலூயா. அப்ப நான் நெருக்கப்படுகிறேன் என்று சொன்னால் அல்லேலூயா, அதனால நான் ஒரு பிரமாணத்தை கை கொண்டேன். அல்லேலூயா. முறுமுறுக்க கூடாது. அல்லேலூயா. நான் நெருக்கப்படுகிறேன், போராட்டப்படுகிறேன், அவமானப்படப்படுகிறேன், இல்லை ஏதோ ஒரு காரியம், அதனால நான் உபத்திரவப்பட்டது நல்லது. அல்லேலூயா. நான் நெருக்கப்படுவது நல்லது. அதனால நான் என்னத்தை கற்றுக்கொண்டேன்? உங்களுடைய பிரமாணங்களை கை கொண்டேன், கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. இதில் தான் தெரியும் தேவன் நம்மோடு இருப்பதும் தேவன் நமக்கு துணை நிற்பதும் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. வேதம் சொல்லுங்க, ஆதி ஆமத்தின் புத்தகம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 22:17, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அவர் பெருக பண்ணுகிறவரே, சந்தேகமே இல்லை. எத்தனை பேர் நெருக்கத்தின் பாதையில் போயிருக்கிறீங்க? மற்றவங்களும் நல்ல சந்தோஷமா இருந்தீங்களோ? நான் சொன்னேன், எத்தனை பேர் நெருக்கத்தின் பாதையில் போய் கொண்டு இருக்கிறீங்க? அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பெருகவே பெருக பண்ண போகிறான். நீ நெருக்கத்தை, எவ்வளவு நெருக்கத்தை பார்த்தையோ அந்த நெருக்கத்தை பார்க்கிறோம் கர்த்தர் உன்னை பெருகவே 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 பெருக பண்ண போகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி பெருக பண்ணுவா? வானத்தின் நட்சத்திரங்களை போல உன்னை பெருக பண்ண போகிறான். வானத்தின் நட்சத்திரங்களை என்ன கூடுமா? அப்படித்தான் கர்த்தர் உன்னுடைய பெருக, அப்படித்தான் இருக்கும் பெருக்கம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் இங்க வந்திருக்க உங்களுக்கு கிருபையை பெருக பண்ண போகிறார். அல்லேலூயா.